திருச்சிற்றம்பலம். ஓம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாகுருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ வல்லபாம்பிகா சமேத ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாபடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அன்னான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. ஆரிர தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம். எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய தினம்தோறும் திருமுருகன் திருப்புகழ் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு 24வது நாள். இந்த 24வது நாள் எந்த ஸ்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அன்னை மீனாட்சி சோமசுந்தரரோடு சேர்ந்து அருளாட்சி பண்ணக்கூடிய ஸ்தலமான ஆலவாய் நகரம், அதாவது நம்மளுடைய மதுரை எம்பதியை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மதுரைக்கு கூடல் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. அதனால் இங்கே இருக்கிற முருகனுக்கும் கூடல் குமாரர் அப்படின்றது தான் பெயர். இவருடைய சன்னதி எங்கே இருக்குது மீனாட்சி அம்மன் கோவிலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனாட்சிக்கும் சோமசுந்தரருக்கும் நடுவில் இருக்கார். அதாவது முருகப்பெருமான் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் நடுவில் இருந்தார்னா அதை சோமாஸ்கந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவா. கோவில்லையே இப்போ அப்படி தான் இருக்கார். அதனால் தவறாமல் மீனாட்சி சன்னதிக்கு போகிறவங்க கூடல் குமாரரை மறக்காமல் பார்க்கணும். ரொம்ப அழகான முகம், 6 முகங்கள், 12 கைகள், மயில் மேலே அமர்ந்த வண்ணம், ரொம்ப அழகாக உட்கார்ந்துருப்பார். 2 பக்கமும் வள்ளியும் தெய்வ யானையும் இருப்பா. மதுரை அப்படின்ற நகரம் நம்ம சொல்லவே தேவையில்லை, அவ்வளவு சிறப்புகள் நிறைந்த ஸ்தலம். எவ்வளவு பெருமைகள் இருக்கும் அப்படின்னா அதுக்கு அளவே கிடையாது. மதுரை அப்படின்னு பெயர் வர்றதுக்கு காரணமே சிவபெருமானுடைய சடையில் இருக்கக்கூடியவரான பிறை சந்திரன். அந்த சந்திரன்லேருந்து அமிர்தத்தை அவர் தெளிச்சாராம். அது மதுரமாக இருந்ததாம். அது தெளிக்கப்பட்ட ஸ்தலமானதால் மதுரை அப்படின்னு இந்த ஸ்தலத்துக்கு பேர் வந்தது. இங்கே நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு. திருஞான சம்பந்தர் திருநீற்று பதிகமான மந்திரமாவது நீரு அப்படின்ற பதிகம் பாடினதும் இங்கே தான். 63 நாயன்மார்களில் ஒருவரான மூர்த்தி நாயனார், அவர் தன் கைகள் தேய 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 சிவபெருமானுக்கு சந்தனம் அரைச்சி கொடுத்தார். அது நிகழ்ந்ததும் இங்கே தான். இப்படி நிறைய அற்புதங்கள் நிறைந்த ஸ்தலம் மதுரை எம்பதி. அதில் கூடல் குமாரர் அவருடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மண்டபம் இருக்கும். அங்கே தான் உட்காந்து எல்லாரும் திருப்புகழ், அதுக்கப்புறம் கந்தசஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி எல்லாரும் அருமையாக உட்கார்ந்து படிக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த முருகனை பற்றி தான் இன்றைக்கி நம்மளுடைய திருப்புகழ் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்ததுலேயே இந்த அளவுக்கு சின்னதான ஒரு திருப்புகழை நம்ம பார்த்துருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சின்ன திருப்புகழ். அதாவது நீங்கள் 4 தடவை படிச்சிங்க அப்படின்னாலே 5வது தடவை உங்களுக்கே மனப்பாடாயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப சின்னதான திருப்புகழ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறது. இப்போ இந்த திருப்புகழை முதல்ல நான் படித்து காட்டுறேன். நீதத்துவமாகி நேமத் துணையாகி பூதத் தயவான போதை தருவாயே நாதத் தொனியோனே ஞான கடலோனே கோதற்ற அமுதானே கூடற் பெருமாளே. எவ்வளவு சின்ன திருப்புகழ் பார்த்தீங்களா? இந்த திருப்புகழ்லாம் இது வரைக்கும் நம்ம கண்ணில் பட்டிருக்குமா அப்படின்னா அது சந்தேகம்தான். இவ்வளவு அருமையான திருப்புகழெல்லாம் கூட இருக்குது. நம்ம பிரயத்தனப்பட்டு படிக்கணும்னு நினச்சோன்னா முருகப்பெருமான் நமக்கு வழி அனுப்பிச்சி கொடுப்பார். அது திண்ணம். அதனால தான் இந்த அளவுக்கு சின்ன சின்ன திருப்புகழெல்லாமும் நம்மளால் இப்போது இந்த ஒரு தலைப்பெடுத்து பார்க்க முடியறது. அதனால் இப்போ இந்த திருப்புகழை நான் இன்னொரு தடவை படித்து காட்டுறேன். பொறுமையாக படிக்கலாம். நீதத்துவமாகி நேமத் துணையாகி பூதத் தயவான
போதை தருவாயே, நாதத்துவனியோனே, ஞானக் கடலோனே, கோதற்ற அமுதானே, கூடற் பெருமாளே. இங்கே இருக்கக்கூடிய இந்த கூடல் குமாரரை பற்றின திருப்புகழ். இங்கே அருணகிரிநாதர் சன்னதியும் இருக்குது. முருகனை பார்த்தா மாதிரி அவர் எதிர்த்தாப்பில் நின்றுருப்பாராம். அவ்வளவு அழகான முருகப்பெருமானுடைய சன்னிதானம். அடுத்த வாட்டி மதுரைக்கு போகிறவங்க தவறாமல் கூடல் குமாரரையும் பார்த்து ரசித்து இந்த 4 வரியில் இருக்கக்கூடிய திருப்புகழை அவர் முன்னாடி மனமாற சொல்லிட்டு வாங்க. அந்த முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் நமக்கும் கூடவே வரும். திருச்சிற்றம்பலம். நன்றி. நாளை மீண்டும் இன்னொரு திருப்புகழுடன் சந்திப்போம். வணக்கம்.